வெல்கம் பேக் டு மூவி மல்டிவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ஃபேமிலி ஃபீல் குட் காமெடி படம் தான் பார்க்க போறோம். இந்த படத்தை ராமெடி நவ் சேனல்ல நிறைய டைம் போட்டுட்டே இருப்பாங்க. இந்த படத்துல ஏகப்பட்ட பாகங்கள் இருக்கு. அதில் நம்ம இப்போதைக்கு பாகத்தை பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 65 வருஷத்துக்கு முன்னாடியே ராசன் ஒருத்தர் தான் இந்த பாட்டு பாடுற சிப்மங்ஸ் கேரக்டர்ஸை உருவாக்குனாரு. ஸோ அந்த கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. மினியன்ஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை ஒரு வித்தியாசமான எக்ஸ்பிளனேஷனாக செஞ்சிருப்பல்ல, அது போல் தான் இதுலேயும் செய்ய போகிறேன். அந்த மாதிரி செய்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கும். இருந்தாலும் செய்கிறதுக்கு ஒர்த்து, அவுட்புட் சூப்பராக இருக்கும். அதனால் நீங்களே இது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த படத்துடைய பேர் ஆல்வின் அண்ட் த சிப்மங்ஸ். இனிமேல் நம்ம கதைகளை போயிடலாம். இதுங்க தான் சிப்மங்ஸ், கிரவுண்ட் ஸ்குரல்னு சொல்லப்படுற ஒரு வகையான அணில். இதுங்க பேரு ஆல்வின், சைமன் அண்ட் தியோடோர். புழு பூச்சிக்கிட்ட அந்த தோத்தங்குழி குருவி கூடலாம் நம்ம போட்டி போட வேண்டியதா இருக்குது. இந்த வீணா போற மரம் வேற. அப்பன்னு பார்த்து மரம் ஆடுது. அச்சச்சோ, நீ மரத்தை கோவப்படுத்திட்ட. என்னன்னு பார்த்தா மனுஷங்க தான் கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்காக இந்த மரத்தை வெட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே தெரியாம இதுங்களையும் சேர்த்து எடுத்துட்டு போயிடுறாங்க. ஒரு பக்கம் அப்படியே டேவ்னு ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் ஒரு சாங் ரைட்டர் அண்ட் கம்போசர். இப்போ கூட இவன் உருவாக்கின டெமோ சாங்கை இவன் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் கிட்ட கொடுக்கறதுக்கு வேகமா போயிட்டு இருக்கான். இவத்த டேவுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், இவ பேரு கிளாயர். அவ்வளோ என்ன பழையபடி தான் நீ அவசரமா கிளம்பிட்டு இருக்க, என்ன அந்த பழைய டேவா தான் நீ ரிலேஷன்ஷிப்பை சீரியஸா எடுத்துக்காத, பழைய டேவா தான் நீன்னு சொல்றான். இல்ல அது பழசு, இப்ப நான் புதுசு, நாளைக்கு நைட் என் வீட்டுக்கு சாப்பிட வந்துரு, அப்போ பேசலாம்னு சொல்லி அவன் கிளம்பிடுறான். அந்த வெட்டின மரத்தை அவன் கம்பெனியில் தான் டெக்கரேஷனுக்காக வச்சிருக்காங்க. இப்போ என்ன நம்ம காடு இப்படி ஸ்டைலா சூப்பரா மாறிடுச்சு. மழையை காணோம். டேய், ஒண்ணு காடெல்லாம் மாறல, நாம தான் இந்த பில்டிங்குள்ள வந்துட்டோம். இவன் தான் டேவுடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ். இவன் பேரு இயானோ. இவங்கிட்ட 80வது ஃப்ளோர்ல நீ வியூவை பாத்திருக்கியான்னு கேட்கறான். இல்ல, இந்த லாபி தாண்டி என்ன விட மாட்டேங்கிறாங்கன்னு டேவ் சொல்றான். உடனே இவனு செக்யூரிட்டி கிட்ட இவன் தான் டேவ், இனிமே இவனை அனுமதிங்கன்னு சொல்றான். அந்த ஃப்ளோர்லயோ டேவ் நல்லா உபசரிக்கிறாங்க. மஃபின்ஸ் வேணுமா, ஆம்லெட் ஸ்டேஷனுக்கு ஆம்லெட் வேணுமா, தண்ணி வேணுமா, ஜூஸ் வேணுமான்னு. இதுக்கப்புறம் இவன் உருவாக்கின டெமோ சாங்கை ப்ளே பண்ணி காட்டுறான். ஆனா ஐயான் இந்த பாட்டு கேட்டுட்டு நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுறான். இந்த பாட்டெல்லாம் யாரும் பாட மாட்டாங்க, ஃப்ரெஷ்ஷா ஏதாச்சும் கொண்டு வா, காலேஜ்ல இருந்து நம்ம ஒன்னா படிச்சோம், அதனால தான் இப்படி சொல்றேன். இதே நான் உன் ஃப்ரெண்ட் இல்லைன்னா கண்டிப்பா ஒரு நாள் ஹிட் ஆவோ, பாட்டு எழுதிட்டேருன்னு சொல்லுவேன். உன் ஃப்ரெண்டுனால தான் உண்மை சொல்றேன், இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி இவனை அனுப்பிச்சிடுறான். இதுக்கப்புறம் இவனை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டா கூட தண்ணி தேர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க. மஃபின்ஸே இவனுக்கு தராம எடுத்து வச்சுக்கிறாங்க. இவன் அப்படியே போற மாதிரி போய் மஃபின்ஸை ஆடை போட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க இந்த சிப்மங்ஸ் எல்லாம் இங்க இருந்து வெளியே போறதுக்கு பாத்துட்டு இருக்குதுங்க. அச்சச்சோ, நாய் திரும்ப மரத்துக்கு போங்க. அச்சச்சோ, திரும்ப நாய் கிட்ட போங்க. கடைசியாதுங்க டேவுக்கே தெரியாம டேவ் மஃபின்ஸ் கொண்டு போன கூடைக்குள்ள ஏறிக்குதுங்க. இவனும் இவன் வீட்டுக்கு வந்த வாட்டி மஃபின்ஸ் கூடையை அப்படியே டஸ்ட்பின் குள்ள போட்டுறான். இதுக்கப்புறம் இவன் கோவத்துல இவன் பியானோ மத்த மியூசிக் சிஸ்டத்தெல்லாம் எடுத்துட்டு போய் வெளியே வீசிடுறான். குளிர்காலத்துக்காக இவர் இங்கதான் சாப்பாடெல்லாம் சேர்த்தி வைப்பாரு போல. இதுக்கப்புறம் இதுங்களா ஸ்நாக்ஸ் எடுத்து லூட்டி அடிச்சிட்டு இருக்குதுங்க. டேவ் அப்ப என்ன சத்தன்னு வந்து பாக்குறான். இந்த சீஸ் பால்ஸ் எல்லாம் நான் இங்க வைக்கவே இல்லையே, என்ன ஏதோ அசைதுன்னு சொல்லி கப்பலா தூக்கி பாக்குறான். இதுங்க ஒளிஞ்சு தப்பிச்சிருதுங்க. ஒரு இடத்துல சந்தேகம் அதிகமாகி எல்லா இடத்தையும் தேடி கடைசியா இதுங்க கண்டுபிடிச்சிடறான். இவன் அப்ப இதுங்க இவன் தலையில ஜார் தள்ளி விட்டு இவனை மட்டையாக்கிருதுங்க. அச்சச்சோ, இவர் செத்து போயிட்டாரு அப்படின்னா எல்லா தடையத்தையும் அலைங்க. ஏஹே இரு, இவரோட சாவல. என்ன இது பிரம்மையில ஏதோ தெரியுது. ஹலோ சார், உங்களுக்கு ஒன்னும் ஆவலையே. ஐயோ, பேசுற அணிலுங்க. மிஸ்டர், நாங்க ஒன்னும் அணில் கிடையாது, நாங்க சிப்மங்ஸ். சிப்மங்ஸ் மட்டும் நான் பேசுமா? உன் பேரு டேவ்னு கரெக்டா சொல்லுதுங்க, ஏன்னா மெயில்ல பாத்துருச்சிங்க. எல்லா விலங்கும் இப்படித்தான் பேசுமா? அது தெரியலையே. மீனுங்கள்லாம் ஒரு வகையான சைன் லாங்குவேஜ்ல பேசும்னு நினைக்கிறேன். நான் சைமன், புத்திசாலி. நான் ஆல்வின், ஆசம். நான் தியோடோர். நான் டேவோ இவங்களெல்லாம் வெளியே அமைச்சிடறான். அப்ப மழை வேற பெய்யுது. அப்ப இதுங்க பாட்டு பாடுதுங்க, செம்மையா பாட்டு பாடுதுங்க. இவனே அசந்து போயிடுறான். டேவ் இவங்களை உள்ள வர சொல்லி நீங்க இங்கே தூங்கிக்கலாம், ஆனா பாட்டு உருவாக்குறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்றான். இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, அச்சோ மியூசிக் சிஸ்டத்தெல்லாம் வெளியே தூக்கி போட்டுமேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் போய் அவசரமா எடுத்துட்டு வரான். எங்களுக்கு சாப்பாடு ஓகே. டிவி பார்க்கலாமா? 7 மணி வரைக்கும் தான். 8 மணி வரைக்கும் ஓகே. ஆனா மத்த அனிமல்ஸ் கிட்ட எல்லாம் இதை பத்தி சொல்லி இங்க கூட்டிட்டு வரக்கூடாது. அப்பெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். நீ மட்டும் எங்க ஒரே ஃப்ரெண்டு டேவ். ஓகே, இப்போ நம்ம மியூசிக்கை உருவாக்கி அதை நம்ம ரிஹர்சல் பண்ணணும். ஆனால் இதுங்களாம் குழந்தைங்க மாதிரி விளையாண்டுருக்குதுங்க. ஏன்னா இதுங்களாம் உண்மையிலுமே குழந்தைங்க தான். உங்களுடைய அப்பா அம்மா எங்க? சிப்மங்ஸ் அப்பா அம்மாலாம் அவங்களுடைய குழந்தைங்கள ஒரு வாரத்துக்கு தான் பார்த்துக்குவாங்க. எங்க அப்பா அம்மா வேற நாடோடிங்க. பார்த்து, இது போன வருஷம் நான் கிறிஸ்மஸுக்கு வாங்கினது. இதுங்களுக்கும் கிறிஸ்மஸ் பிடிக்கும்னு சொல்லுதுங்க. ஆனால் இது வரைக்கும் இதுங்க கொண்டாடினதே கிடையாது. கிறிஸ்மஸ் கொண்டாடணும்னு இதுங்களுக்குலாம் ஆசையா இருக்குது. ஓகே, மிச்சத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இதுங்களெல்லாம் இவன் தூங்க வச்சுட்டு டேவ் தூங்குறதுக்கு போறான். ஆனால் டேவுக்கு தூக்கம் வரல. ஒரு பாட்டுக்கான யோசனை வருது. அந்த பாட்டை இவன் ரைட் பண்றான். இதுக்கப்புறம் இவன் ஏதோ டெக்கரேஷன்லாம் உருவாக்கி அப்படியே தூங்கிடுறான். அடுத்த நாள் காலில் முழிச்சா சத்தமா இருக்குது. ஏன்னா இதுங்களாம் முழிச்சு சமத்தையா ராவடி பண்றதுங்க. அப்பதான் இவன் ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். சைமனுக்கு சரியா கண்ணு தெரிய மாட்டேங்குது. உன்னை இவனும் ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா பொம்மையில இருந்த ஒரு குட்டி பவர் கிளாஸ் எடுத்து சைமனுக்கு மாட்டுறான்.
இப்ப சைமனுக்கு சூப்பரா கண்ணு தெரியுது. என்ன உங்க வீடு இப்படி நாசமா இருக்குது? நாசம் பண்ணதே நீங்க தாண்டா. ஓகே வாங்க, உங்களுக்காக நான் ஒரு பாட்டை உருவாக்கியிருக்கேன், அந்த பாட்டை பாடுங்கன்னு சொல்லி இவன் கூப்பிடுறான். இதுங்களும் அந்த பாட்டை சூப்பரா பாடுதுங்க. வெளியிருந்து இந்த பாட்டு கேட்குறா, செம்மையா இருக்குது இந்த பாட்டு. இதுக்கப்புறம் இவன் இயான் கிட்ட இவங்களெல்லாம் காட்டுறான். இவங்களுக்காக தான் இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்கான். டேவ் என்ன செய்றேன்னு இடத்துக்கு இதுங்க பாட்டு பாடுன்னு சொல்றான். ஆனா இதுங்களோ பயத்துல பாட்டு பாட மாட்டேங்குதுங்க. கமான் காய்ஸ் பாடுங்க, அங்க காலையில இருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், கமான் பாடுங்க. இயானோ இவன் சொல்றத நம்பாம நான் லஞ்சு சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். காய்ஸ் ஏன் இப்படி செஞ்சீங்க? அது ஒன்னும் இல்ல, சின்னதா ஸ்டேஜ் ஃபியர். என் இதயமே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. எதுக்கு அந்தளுக்காக பாட்டு பாடணும்? இந்த வேலை எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் எனக்கு காசு தேவை. என் இடத்துல தங்குறீங்கல்ல, இது கூட செய்ய மாட்டீங்க. டேவ் உங்க மடியில உட்காந்து நான் ஸ்டீரிங்க திருப்பிடுமா? உடனே அவன் முறைக்கிறான். டேவ் ஒரு ஆடு கம்பெனிலே வேலை செய்யறான், சாங்க அவன் போறான். அடுத்து நம்ம விளம்பரத்தை எப்படி வச்சுக்கலாம்னா, சின்ன பசங்க நிறைய பேர் விளையாண்டு இருக்காங்க, அதுல ஒரு குட்டி பொண்ணுடைய மூஞ்ச ஃபோக்கஸ் பண்றோம். அவ சோகமா இருக்கா. ஆனா கஸ்டமர்ஸ் உடைய பசங்க சோகமா இருந்தா கஸ்டமர்ஸுக்கு பிடிக்காது. பேசாம அவங்க பட்டம் விட்டு வளர்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, அந்த பொண்ணு பட்டம் விட்டு விளையாண்டுருக்கா, அப்போ பட்டம் பறந்து போச்சுன்னு சொல்லிட்டு அவ சோகமா இருக்கா. அப்ப இந்த எனர்ஜி பாரை காமிச்சோடனே அவ சந்தோஷமா வரான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதுங்க வேற கால் பண்ணுதுங்க. என் அம்மா கால் பண்றாங்கன்னு சொல்லி அவன் சமாளிச்சு பேசுறான். டேவ் நான் தான் சைமன், ஒரு சின்ன பிரச்சனை. ஆல்வின் வேக்கம் கிளீனருக்குள்ள போயிட்டான், தியோடோரும் போயிட்டான். அப்புறம் வீட்டுக்குள்ள ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சுன்னா ஓகேவாப்பா? வீடாச்சும் நாஸ்தி பண்ண நீ சத்த உன்னை தெருவில் விட்டுருவேன். என்ன அம்மா கிட்ட இப்படிலாம் பேசுறான்னு மற்றவங்களாம் ஆச்சரியமா பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் இவன் ப்ரெசன்டேஷன் பண்ணலான்னு பார்த்தா ப்ரெசன்டேஷன்லேயும் கண்டமணிக்கு கிறுக்கி வச்சு நாஸ்தி பண்ணி வச்சிருக்குதுங்க. நாளை என் வீட்டுக்கு போய் கண்டுபிடித்திட்டுறான், எதுக்கு இப்படி செஞ்சீங்கன்னு. சாரி டேவ். சாரி கேட்டால் மட்டும் போன வேலை திரும்ப கிடச்சிருமா? பத்தாதுக்கு இவன் நல்லா இருந்த துணியெல்லாம் வச்சு தண்ணியை சுத்தம் பண்ணி இருக்குதுங்க. இவன் கத்தனை தியோடோர் வர புழுக்க போட்டுருது. தியோடோர் என்ன புழுக்கையா போட்டிருக்க? இல்ல டேவ், இது உலர் திராட்சை. அவ ப்ரூவ் பண்ணி காட்டு. சைமனு சாப்பிட்டு சமாளிக்குது, பட் இது உண்மையிலுமே புழுக்கத்தான். ஆல்வின் எங்கன்னு பார்த்தா அது டிஷ் வாஷருக்குள்ள குளிச்சிட்டு இருக்குது. வாழ்க்கையில இத்த மோசமான நாள், என் வேலை போயிடுச்சு, என் வீடு இப்படி நாஸ்தி ஆயிடுச்சு, ரொம்ப தேங்க்யூ இதுக்கெல்லாம். தியோடோர் அப்ப தெரியாம வாய்ஸ் மெசேஜ் ஆன் பண்ணிருது. கிளையர் வாய்ஸ் மெசேஜ் அமைச்சிருக்கா. அவ இன்னைக்கு 7 மணிக்கு வீட்டுக்கு டின்னர் சாப்பிட வர போறதா சொல்லியிருக்கா. இது கேட்டு இவன் ஆரம்பத்துல சந்தோஷப்பட்டாலும் அச்சுச்சோ 7 மணி ஆகிறதுக்கு என்ன 1/2 மணி நேரம் தானே இருக்குது, வீடு வேற இந்த நிலைமையில இருக்குதுன்னு சொல்லிட்டு பதற ஆரம்பிச்சிடறான். சைமன் அப்ப டேவ் கிட்ட நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வா, நாங்க சுத்தம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லுது. இது வரைக்கும் நீங்க பண்ணதெல்லாம் பார்த்தாதா? தாயா பிள்ளையா பழகிட்டு இப்படி சொல்றியாப்பா? நாம ஒரு ஃபேமிலி. ஓகே ஏதோ ஒன்று செய்யுங்கன்னு சொல்லிட்டு இவனும் சாப்பாடு வாங்க போய் திரும்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா இதுங்களும் வீடு நல்லாவே சுத்தம் பண்ணி வச்சிருக்குதுங்க. வீடு நல்லா பளபளன்னு இருக்குது. இப்போ அப்புறம் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தோட தான் தெரியுது ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லாத்தையும் அடைச்சி வச்சிருக்குதுங்கன்னு. இப்போ சிப்மங்ஸ் எல்லாம் ஒன்னா சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்குதுங்க. ஆனா இவன் கிளையர் நானும் மட்டும் தான் இங்க சாப்பிட போறோம், நீங்க தனியா அந்த ரூம்ல சாப்பிடுங்கன்னு சொல்லிடுறான். கிளையர் அப்போ வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது, இப்படி சூப்பரா சமைப்பேன்னு நீ சொல்லவே இல்லையேன்னு சொல்றான். இவனு அப்படியே மிதமான சூட்ல மெதுவா சமைச்சா இப்படி அழகா வரும்னு சொல்லி ஏதோ இவன் சமைச்ச மாதிரி சொல்லிருக்கான். அப்புறம் நீ எடுத்த போட்டோஸ்லாம் நான் பேப்பர்ல பார்த்தேன்னு சொல்லி இவன் சொல்றான். ஏன்னா கிளையர் ஒரு போட்டோகிராஃபர், பிரஸ்ல வேலை செய்யறான். ஓ வேலை எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கவும் இவனு நல்லா போயிட்டு இருக்குன்னு போய் சொல்றான். இதுங்க வேற இப்ப பாட்டு பிளே பண்ணுதுங்க. அது எஸ்டீரியோத்தை அப்பப்போ இந்த மாதிரி ரிப்பேர் ஆகும்னு சொல்லி சமாளிக்கிறான். இது நீ டேட்டிங்னு நினைச்சிட்டியான்னு இடத்துக்கு இல்லைன்னு சொல்றான். அப்ப இதுங்க லைட்ஸை வேற டிம் பண்ணுதுங்க. அது ஒயரு ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கும். எலக்ட்ரிஷியனை வச்சு சரி செய்ய முதல்ல. அப்ப இவன் இதுங்களை பார்த்து யாரும் எனக்காக எதையும் செய்ய தேவையில்லைன்னு சொன்னா இவளை பார்த்து இவன் சொல்றதா நினைச்சுக்கிறா. இவன் நெருப்ப வேற ஆன் பண்ணுதுங்க. ஒரு நிமிஷம் இரு, நான் ஃபியூஸை போய் செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் போறான். அடு என்ன செய்றீங்க? தியோடோர் அப்ப மவுத் ஸ்ப்ரேவா தெரியாம இவன் கண்ணில் அடிச்சிருது. உங்க வாயில பூண்டு நாத்தம் அடிச்சிச்சு அத்தா. எதையும் நீங்க செய்ய வேணான்னு சொல்லிட்டு இவன் போறான். பட் அப்பயும் இதுங்க தொல்லை பண்ணுதுங்க. என்ன சத்தம் இவன் திரும்ப போகும்போது இவன் ஹக் பண்ணி சமாளிக்கிறான். என்னதான் ஆயிட்டு இருக்கு, உண்மையை சொல்லுன்னு சொல்லவோ இவனும் உண்மையை சொல்றான். பேசுற சிப்மங்ஸ் என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சுங்கன்னு. ஆனா அது கேட்டு என்ன வளர்றியான்னு சொல்லி கிளாரி கோச்சிட்டு போயிடுறான். டேவ் அவங்களுக்கு நீ முத்தம் கொடுத்துருக்கலாம். டேய் ஆளை விடுங்கடா என்னைய. இதுக்கப்புறம் ஒரு போட்டியில் மெதுமெதுன்னு துணி வச்சு கொஞ்சம் வேஃபிள்ஸ் வச்சு குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சு அந்த பொட்டியை க்ளோஸ் பண்ணி இதுங்க மூச்சு வரத்துக்கு ஓட்டையும் போடுறான். ஏன்னா இதுங்களை திரும்ப விட்டுட்டு வந்துடலான்னு பார்க்குறான் காட்டுக்குள்ளேயே. இதுக்கப்புறம் இதுங்களுக்காக ஒரு லெட்டரும் எழுதுறான். ஐம் சாரி காய்ஸ், என் வாழ்க்கையவே சமாளிக்க முடியல, இதில் நீங்கள் வேற, நீங்கள் பேசாமல் திரும்ப காட்டுக்கே போயிடுங்க, அதான் எல்லாத்துக்கும் நல்லது. ஆனால் இதுக்கப்புறம் இவன் இந்த லெட்டரை கசக்கி போட்டுட்டு பொட்டியை திரும்ப வச்சிடறான். ஏன்னா இதுங்களை அனுப்ப எனக்கு மனசு இல்லை. ஆனால் இதுங்களோ அப்போ வீட்டில் காணோம் எங்கேயோ போயிடுச்சுங்க. எங்கன்னு பார்த்தா இயான் வீட்டுக்கு தான் போயிருக்குதுங்க. இயான் கிட்ட அந்த பாட்டை பாடி காட்டுதுங்க. இயானையும் இம்ப்ரெஸ் ஆயிடுறான். அடுத்த நாள் திரும்ப இவங்ககிட்டயே வந்துருதுங்க. இயான் கிட்ட இதுங்க பாடி காட்டின விஷயம்லாம் இவனுக்கு தெரியாது. இனிமே நீங்க என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக கூடாது. அப்படின்னா எங்க மேல உங்களுக்கு அக்கறை இருக்குது தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இனிமே நீங்க எங்கேயும் சொல்லாம போவாதீங்க. அப்புறம் சின்ன பொண்ணு வேற தூக்கி போட்டு விளையாண்டு இருக்குது. குழந்தைங்கனாவே இப்படிதான். உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா? ஆமா 3 பசங்க. அது அவனுங்க மட்டும் சாட்டையில பாக்ஸ்குள்ள அவனுங்களை அடிச்சு பார்க்குக்கு நடுவில் எங்கேயாச்சும் விட்டு ஓடினும் போல தோணுது. இதை கேட்டு இவங்க ஏதோ சைக்கோ போலியன்னு சொல்லிட்டு நைஸா எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதுங்க வேற ஃபுல்லா வேஃபிள்ஸா அடிக்கிட்டு இருக்குதுங்க. எனக்கு வேலையே இல்லை, எப்படி இவ்வளவு வாங்குறதுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது இவன் உருவாக்கின பாட்டு
ரேடியோல ஓடுது. இயான் அப்ப கால் பண்ணி இந்த பாட்டு சூப்பர், ரேடியோ ஸ்டேஷன்ல என் ஃப்ரெண்டு வேலை செய்யறான், அவங்ககிட்ட சொல்லி நான் உடனடியாக அந்த பாட்டை போட சொல்றேன். அது மட்டும் இல்லாம யூடியூப்ல ஏற்கனவே 10 மில்லியன் வியூஸ் போய் இந்த பாட்டு செம்ம ஹிட் ஆயிருச்சுன்னு சொல்றான். டேவ் இப்ப நாங்க இந்த டோஸ்டர் வேஃபிள்ஸை வாங்கிக்கலாமா? இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையே மாறிடுச்சு, உங்க பாட்டு செம்மையா ஹிட் ஆகுது, செம்மையா என்ஜாய் பண்றாங்க இவங்க. இதுங்களுக்காக இவன் ட்ரெஸ் கூட செஞ்சு தரான். இயானுக்கு பணமலை கொட்டுது. தியோடோருக்கு அப்ப கெட்ட கனவு வருதுன்னு சொல்லிட்டு டேவ் பக்கத்துல தூங்குது. முதல்ல பக்கத்துல படுக்குது, அதுக்கப்புறம் இவன் மேலே ஏறி படுக்குது, கடைசியா மூஞ்சு மேலே ஏறி படுத்துக்குது. தியோடோர் அப்ப சீக்கிரம் வாங்க டேடுன்னு சொல்லுது. டேடான்னு கேட்டதுக்கு இல்ல டேவுன்னு சொன்னு சொல்லி சமாளிக்குது. இன்னைக்கு கிறிஸ்மஸ், ஸோ டேவுக்காக இதுங்களாம் கிஃப்ட்ஸ் கூட ரெடி பண்ணிருக்குதுங்க. சைமன் பேப்பரையும் கிளிப்பி வச்சு காம்பஸ் ரெடி பண்ணி கிஃப்டா தரான். ஆனா இது வேலை செய்யாது. ஆல்வினா இவன் பர்ஸையே எடுத்து இவனுக்கே பரிசா தருது. இதை நீங்க தினமும் யூஸ் பண்ணும். இதைத்தானே நான் கடந்த ஒரு 10 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னோடத எடுத்து எனக்கே தரானே. தியோடோரோ இவனுக்காக கிரீட்டிங் கார்டு ரெடி பண்ணி தருது. அதுல டேவுக்கு டாவுன்னு எழுதி இருக்குது. உங்க மூஞ்சில அதுல அண்ணாச்சி பழம் மாதிரி உரைஞ்சிருக்குது. ஆனா காய்ஸ், நான் உங்களுக்கு ஏதோ அப்பா மாதிரியோ இல்ல வேற ஏதோ கிடையாது. ஆனா நீங்க எங்களுக்கு அப்பா மாதிரி தான். நான் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு போலதான் சொல்லிடுறான் இவன். இப்ப டேவ் இதுங்களுக்காக பரிசு தரான். இதுங்களுக்கு சேவிங் பாண்ட்ஸை கிஃப்டா தரான். அப்படின்னா என்னன்னு கூட இதுங்களுக்கு தெரியல. 7 வருஷம் கழிச்சு இதோட வேல்யூ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றான் இவன். ஏன் அப்ப வரான், இயான் உங்களுக்கு பிடிச்சாப்பல பொம்மை அது இதுன்னு ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். உங்க அங்கிள் இயான் உங்களை காப்பாற்ற வந்துட்டேன்னு சொல்லி எக்கச்சக்கமா கிஃப்ட்ஸை குவிக்கிறான். டேவுக்காக ஒரே ஒரு மியூசிக் சிடியை வாங்கிட்டு வந்திருக்கான். அப்புறம் இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி இருக்குன்னு சொல்றான். அந்த பார்ட்டிக்கு இவங்க போறாங்க. இவங்க கம்பெனி சார்பா வைக்கிற பெரிய பார்ட்டி இது. அந்த பார்ட்டில இவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க. கிளையர் அப்போ இவங்களை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வரா. ஏன்னா இவங்களாம் நியூஸ் பேப்பரில் வர அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் அன்றைக்கி நான் நம்பாமல் கோச்சிட்டு போனதுக்கு சாரின்னு சொன்னதுக்கு பரவாயில்ல விட என்னால் புரிஞ்சிக்க முடியுதுன்னு சொல்கிறான். இப்போ நீ நல்லா ஃபேமஸ் ஆகிட்ட, கரியரும் இருக்குது, உனக்கு பசங்களும் இருக்காங்க, ஒரு ஃபேமிலியாக நீ வாழ்கிற. இப்போ டேவ் முன்னாடியே ஃபேமிலிங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க. டேவுக்கு அந்த வார்த்தை பிடிக்காது. இவருக்கு ஃபேமிலி வேணாமா? அது ஒன்றும் இல்லை, சில பேர்த்துக்கு அவங்க கூட இருக்கும்போது அதோட அருமை தெரியாது. ஏன் அப்போ இங்கே பாரு ஆல்வின் மாதிரின்னு சொல்லி ஒரு பொம்மையை காட்டுறான். ஆனால் அது ஆல்வின் மாதிரியே இல்லை, இது சாதாரண ப்ரோட்டோடைப் தான் இவன் சொல்கிறான். இதில் வாய்ஸ் ஆக்டிவேஷன் கூட இருக்குது, ஸ்பானிஷில் பேசுது இந்த பொம்மை. ஏன்னா எனக்கு பேராஸ் அதிகமாயிருச்சு, மியூசிக் தவிர இன்னும் பல விஷயங்களை சிப்மங்ஸை பேஸ் பண்ணி விற்று காசு ஆக்கலான்னு பார்க்குறான். ஆனால் அவங்களாம் சாதாரண சின்ன பசங்கன்னு சொன்னதுக்கு இல்லை அதுங்களா எலிங்க, அதுங்களை வச்சு நிறைய காசு பார்க்கலான்னு சொல்கிறான். இங்கே மியூசிக் சத்தம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டேவ் அங்கேருந்து கிளம்பிடுறான். டேவ் நான் எப்பயும் தோக்கவே மாட்டேன். இதுக்கப்புறம் இவன் இதுங்கிட்ட போய் என்ன இப்படி தான் எப்பயும் சாப்பிடுவீங்களான்னு கேட்குறான். டேவ் எங்களை ஸ்பாயில் பண்ண விரும்பலன்னு இதுங்களாம் சொன்னதுக்கு நீங்களா ராக் ஸ்டார்ஸ், இப்படி தான் ஸ்பாயில் ஆகணும்னு பசங்க மனசில் விஷத்தை கலக்கிறான். ஆனா டேவ் எங்களுக்கு தூக்கம் தான் முக்கியம்னு சொன்னாரு. நீங்க நினைச்சா ஒரு நாளைக்கு ஏகப்பட காசு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம டேவ் உங்களுக்கே தெரியாம உங்களைய எலின்னு சொல்லிருக்கான்னு சொல்லி போய் சொல்றான். நான் உங்களைய ஒரு ஃபேமிலியா பாக்குறேன், ஏதாச்சும் வேணா இந்த அங்கிள் இயானுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி ஐஸ் வச்சுட்டு போறான். இதுக்கப்புறம் இயானு டேவியை கேட்காம வீட்டை பாத்துக்கிறதுக்கு சுத்தம் பண்றதுக்கு ஒரு ஹவுஸ் கீப்பரை வேலைக்கு வச்சிடறான். டேவ் அப்ப இதுங்களை கண்டிச்சா கூட இதுங்களா இவன் பேச்சை கேட்க மாட்டேங்குதுங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க மரத்துல இருந்தீங்க, இப்ப நீங்க ராக் ஸ்டார்ஸ் தான். ஆனா அதுக்கு நீங்க எதை வேணா செய்யணும்னு அர்த்தம் கிடையாது. அங்கிள் இயான் தான் நாங்க எப்பயும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அவ ஒன்னும் உங்க அங்கிள் இல்ல. குளிர்காலத்துல நட்ஸை சேகரிக்கிறது மாதிரி தான் உங்க மேல எனக்கு அக்கறை இருக்குது. குளிர்காலம் தோத்தாங்கோலிங்களுக்கு தான். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை ரெடி பண்ணலாம். இதெல்லாம் எதுக்கு நீங்க பேசுறீங்க? நீங்களா சாதாரண சின்ன பசங்க தான். சின்ன பசங்களா இல்ல எலிங்களா? அங்கிள் இயான் எங்களை ஒரு ஃபேமிலின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அங்கிள் ஏன் தான் பிடிச்சிக்குன்னா அப்ப அவன் கூட போய் வாழுங்க. நீங்க ஏடாரப்ப இவன் கூட தூங்கலான்னு வரும்போது தான் இவன் கசகி போட லெட்டர் இது பாக்குது. சோ அப்ப எழுதுன லெட்டரா இப்ப எழுதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இதுங்களாம் கோச்சுக்கிட்டு இயான் வீட்டுக்கே போயிடுதுங்க. இயானா அவன் வீட்டுல இதுங்களுக்காக ஏகப்பட்ட பொம்மைங்களை வாங்கி வச்சிருக்கான். இங்க ஒரே ரூல் தான், எந்த ரூல்ஸுமே கிடையாது. இதுங்களும் இதுக்கப்புறம் செம்மையா என்ஜாய் பண்ணுதுங்க. இவங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்ல. இப்படி இஷ்டத்துக்கு இருக்க சொல்லி இயானு பசங்களை செம்மையா ஸ்பாயில் பண்ணிடுறான். சைமன் போட்டிருந்த கிளாஸ் அவர் எடுத்துட்டு இவனை போலவே ஒரு கிளாஸை மாட்டி விட்டுறான். அதுல இதுக்கு சரியா கண்ணே தெரிய மாட்டேங்குது. உன் கண்ணுக்கு போக போக அட்ஜஸ்ட் ஆயிடுன்னு போய் சொல்றான். இதுக்கப்புறம் இவங்களை ஏகப்பட்ட ஊருக்கு கூட்டிட்டு போய் ஏகப்பட்ட ஷோ நடத்துறான். சுத்தமா இதுங்களுக்கு ரெஸ்டே தர மாட்டேங்கிறான். ஒரு கடத்துல இதுங்களே சொங்கி போயிடுதுங்க. ஆனா அப்பயும் விடாம விளம்பரம் நடிக்க வைக்கிறான். டேவோ இவங்களை ரொம்ப மிஸ் பண்றான். கிளாயர் இதை நோட் பண்றான். இதுங்களுக்கோ ரெஸ்டே இல்லாம பாடி பாடி வாய்ஸஸ் ட்ரெயின் ஆகி வாய்ஸ் சரியா வரமாட்டேங்குது. இப்பயும் விடாம சின்ன பசங்க கூட பார்க்காம காஃபி குடிக்கிறதுக்கு தரான். காஃபி குடிச்சிட்டு இதுங்களா செம்ம ஹைப்பா எடுத்துங்க.
இந்த புது பாட்டு அவ்வளோக்கா எங்களுக்கு பிடிக்கல. டேவ் எல்லாம் மியூசிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. டேவ் இதை சொல்லியிருக்காரு, டேவ் அதை சொல்லியிருக்காரு, டேவ்னு இனிமே இங்க டேவ் இல்ல, நான் தான் உங்க ஃபன்னான அங்கிள் லியான். எனக்கு கோரியோகிராஃபினாவே என்னன்னு தெரியல, எவெல்லாம் சீஃப் எக்ஸிக்யூட்டிவா இருக்கிறான். டேவ் அப்ப கால் பண்ணி யூரோப்பியன் டூருக்கு நீங்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், 6 மாசம் டிராவல் ஆமே, ரொம்ப கஷ்டம் ஏன்னு கேட்டதுக்கு 6 மாசம் இல்ல 12 மாசம் அப்படியே சைனாக்கும் போறோம்னு சொல்றான். அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்ல தான் நான் கால் பண்ணேன். அவங்களாம் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன, நல்லா ஜாலியா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. அவங்க கிட்ட நான் பேசுறேன்னு சொன்னதுக்கு நாளைக்கு நாங்க டூர் ஆரம்பிக்க போறோம், நீ எதுவும் பேசி எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் அவங்களுக்கு ஏற்படுத்தாதுன்னு சொல்றான். அவங்களா சாதாரண சின்ன பசங்க, அவங்களெல்லாம் தேவையான்னு கேட்டதுக்கு சிக்னல் இங்க கட் ஆகி வருதுன்னு காலை வச்சிடறான். ஏன் டேவா பேசுறது? ஆமா அவன் தான், அவன் சந்தோஷமா இருக்கான், அதை சொல்லத்தான் கால் பண்ணான்னு சொல்லிட்டு போய் சொல்றான். அவரு ஷோ பாக்குறதுக்கு வராரா? நான் அவனுக்கு ஷோக்கான டிக்கெட்ஸ் அமிச்சேன், ஆனா அதை அவன் திருப்பி அமிச்சிட்டான். அவன் பிஸியா இருக்கான் போலன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் சொல்லிடுறான். இதுக்கப்புறம் இவன் செக்யூரிட்டி கிட்ட நாளைக்கு நைட்டு நடக்க போற ஷோக்கு அந்த டேவ் வந்துடவே கூடாது, அவனை உள்ள விட்டுறாத, சிப்மங்ஸ் பக்கத்துல அவனை வர விட்டுறாதுன்னு சொல்றான். அன்னைக்கு நைட்டு தியேட்டர் கெட்ட கனவு வருதுன்னு சொல்லி இவன் பக்கத்துல தூங்கலான்னு வந்தா எனக்கும் கெட்ட கனவுலாம் வந்திருக்கு. 16 நாடுகளுக்கு 42 நாட்கள்ல 37 டேட்ஸ் கொடுத்துருக்கேன், 121 வித்தியாசமான ரேடியோ, அப்புறம் 5 மொழியில உள்ள வித்தியாசமான இன்டர்வியூஸ் எல்லாம் எல்லாத்தையும் நான் தான் கோஆர்டினேட் பண்ணும். உனக்கு எனக்கு ஒரே வித்தியாசம், கண்ணை திறந்தாலும் இந்த கெட்ட கனவுலாம் போவாதுன்னு சொல்லி துரத்தி அடிச்சிடறான். சைமனும் பழைய கண்ணடையே தேடி போட்டுக்கிறான். இப்பதான் எனக்கு நல்லா கண்ணு தெரியுது. எனக்கு வீட்டுக்கு போகணும், ஆனா நம்ம மேல டேவுக்கு அக்கறையே இல்லை, நம்ம ஷோ கூட அவர் வரல. நியூஸ்ல கூட இதுங்களுக்கு வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சுன்னு வதந்தி பரவுது. அது அதிகமா வேஃபிள் சாப்பிட்றதுனாலயா இல்ல ரெஸ்டே இல்லாம டூர் போறதுனாலயான்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னைக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடக்க போற ஷோவை பத்தி சொல்றாங்க. டேவோ அங்க கிளம்புறான். இங்க இதுங்களை ஒரு டாக்டரோ செக் பண்ணிட்டு இவங்கள எக்ஸாஸ்ட் ஆயிட்டு தான் சொல்றாங்க. அப்படின்னு ஏதாச்சும் ஊசி போடுங்க இல்ல மருந்து மாத்திரை கிரீம் தாங்கன்னு இவன் கேக்குறான். இல்ல இப்ப இவங்களுக்கு தேவையா ஒரு நீண்ட ஓய்வுன்னு டாக்டர் சொல்றாங்க. ஏனோ டாக்டர் சொன்ன விஷயத்த இதுங்க கிட்ட சொல்லி இதுக்குன்னு ஷோவை கேன்சல் பண்ண தேவையில்லை, ஏன்னா டிக்கெட் காசுல திருப்பி கொடுத்தாகணும், அதனால ஷோ எப்பயும் போல் நடக்கட்டும், நீங்க லிப்சிங் பண்ணுங்கன்னு சொல்றான் இவன். ஆனா இது ஏமாத்துறது இல்ல, இது ஏமாத்துறது இல்ல, நிறைய ஸ்டார்ஸ் இப்படித்தான் பண்றாங்க. ஏற்கனவே நம்ம ரெக்கார்ட் பண்ணதை நீங்க இப்ப பாடுற மாதிரி வாயாசிக்க போறீங்க, அவதான் மக்கள் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இதுக்கு பேர் தான் ஏமாத்துறது. சரி நமக்கு இப்ப வேற வழியிலன்னு சொல்லிட்டு இவங்களும் லிப்சிங் பண்றதுக்கு ஒத்துக்குறாங்க. அப்போ டேவ் ஷோ பார்க்கறதுக்கு வந்தா அவங்க பேர் லிஸ்ட்லேயே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. நான் லாஸ் ஏஞ்சல்ஸ் மியூசிக் ஜேர்னலோட எடிட்டர்னு சொல்லிட்டு அவன் போய் சொல்லிட்டு உள்ள பார்க்குறான். விடமாட்டிக்கிறாங்க இவனை. நல்ல வேலை இப்போ கிளாயர் வந்துடுறா, அவள் ப்ரெஸ்ஸில் தானே வேலை செய்கிறா, ஸோ என் அசிஸ்டன்ட் தான் சொல்லிட்டு இவனை உள்ள கூட்டிகிட்டு போயிடுறான். என்ன நடந்துட்டு இருக்குது இங்கே? என் பசங்களை அந்த ஏன் பிடிச்சி வச்சுக்கிட்டா, நான் அவங்களை எப்படியாச்சும் காப்பாற்றணும். உன் பசங்களா? ஆமா நான் எல்லாத்தையும் சொதப்பிட்டேன். சரி அப்புறம் பேசு, நீ போய் அவங்கள ஃபஸ்ட்டு காப்பாத்துன்னு சொல்லி ப்ரெஸ் கார்டை வைத்தரா. இவனு அப்படியே ப்ரெஸ் மாதிரி சிப்மங்ஸ் கிட்ட போலான்னு பார்த்தா செக்யூரிட்டி விட மாட்டேங்கிறான். உடனே இவனும் ஆல்வின்னு கத்துறான். டேவ் வந்துட்டாரு பாருங்க. இதுக்கப்புறம் இதுங்களும் மைக்கெல்லாம் வீசிட்டு இதுங்க காஸ்டியூம்லாம் கழட்டிட்டு நம்ம அங்கிள் லியானுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பலான்னு சொல்லி இப்படியே சும்மா நிக்குதுங்க. ஸோ மக்களும் இந்த ஷோ லிப்சிங்க்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப எல்லாம் நாசமாகுதுன்னு சொல்லி ஐயானே கரெக்டை மூடி அதுங்களை பிடிக்கடான்னு சொல்றான். செக்யூரிட்டிஸே இதுங்களை பிடிக்க ட்ரை பண்றாங்க. கடைசியா ஐயானே இதுங்க மூணையும் பிடிச்சி கூண்டுல அடைச்சிடுறான். நான் சொன்னல நான் தோக்க மாட்டேன்னு. ஐயா நான் அவங்கள விட்டுரு, அவங்களுக்கு உண்மையான வாழ்க்கை தேவை. அதான் கான்செப்ட் இவங்க நாசம் பண்ணிட்டாங்கல்ல, இனிமே மக்கள் எப்படி இவங்களை பார்க்க வருவாங்க? இதுங்களாம் பேசுற சிப்மங்ஸ், ஸோ மக்கள் எப்படியா இருந்தாலும் பார்க்க வருவாங்கன்னு சொல்லிட்டு இவன் போறான். இதுக்கப்புறம் ஏன் சிப்மங்ஸை கடத்திட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். டேவோ இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போறான். ஆனா சிப்மங்ஸ் அந்த கூண்டுல இருந்து தப்பிச்சிருச்சிங்க. இப்ப டேவோட கார்ல தான் இருக்குதுங்க. எப்படி தப்பிச்சிங்க? நாங்களா பேசுற சிப்மங்ஸ் பூனை அடைக்கிற டப்பாக்குள்ள அடைச்சா நாங்க என்ன தப்பிக்க மாட்டோமா? டேவ் எங்களுக்காகத்தான் நீங்க வந்தீங்களா? ஆமா, ஏன்னா நம்ம தான் ஃபேமிலி ஆச்சு. இதுங்களாம் டேவை ரொம்ப மிஸ் பண்ணதா சொல்லுதுங்க. ஆல்வின் ஆரம்பத்தில் சீன் போட்டாலும் அவனும் ஒத்துக்கிறான், நானும் உங்களை மிஸ் பண்ணேன்னு சொல்லி. ஓகே நான் இப்ப கார் ஸ்டீர் பண்ணலாமா? நான் விண்ட்ஷீல்ட் வைப்பர்ஸை பாத்துக்கிறேன். நான் ஹார்ன் அடிக்கலாமா? ஓகே ஏதோ ஒன்று பார்த்து ஜாக்கிரதையா பண்ணுங்கன்னு சொல்லி அவனு விட்டுறான். ஏன் அப்ப அந்த கூண்டுக்குள்ள பார்த்தா இதுங்களாம் பொம்மையை வச்சு ஏமாத்திடுதுங்க. ஸோ இவன் கத்துன்னு கத்துறான். இங்க டேவ் வீட்டுக்கோ கிளையர் வரா, ஆனா இதுங்க சேட்டை மட்டும் இன்னும் முடியல. இவனும் ஆல்வின்னு கத்துறான். Don't wanna sleep in, cause I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you and